நண்பர்களே வணக்கம். சுனாமி எடுத்து 24 வருடங்கள் ஆகிறது. இன்றைக்கு கலெக்டரினுடைய பெயரில் சுனாமி வீடுகள் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டார்கள் வாணிகரி ஊராட்சியிலே, வாணிகரியில். ஸோ இங்கே பாருங்கள், 24 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அந்த பார்ட்டிக்கான பட்டாய் போய் இன்னும் சேரவே இல்லை. இது எவ்வளோ பெரிய மன உளைச்சலாகிறது. திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார்கள். அந்த மாடல் ஆட்சி செய்து கொடுத்ததா? இல்லையே. இதை யாரிடத்தில் சொல்வது? அதுக்கு முன்பு அதிமுக ஆண்டது. எம்எல்ஏ வர்றாங்க, எம்பி வர்றாங்க, கூட்டத்துக்காக மக்களை சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல 4 பட்டா கொடுக்கிறார்கள். இன்னும் பாக்கி பட்டாலாம் மக்களுக்கு போய் சேரவே இல்லை. இதெல்லாம் அநியாயத்தின் உச்சக்கட்டம் என்று சொல்வார்கள் ஆண்டவர்கள். இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்கள் ஏழை எளிய மக்களின் பட்டாயை சீர்காழி தாலுகா வாணிகரி ஊராட்சியில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு, குறிப்பாக கிழக்கை ஃபிஷர்மேன் மக்கள், ஆதி திராவிட மக்கள், இப்படி பல்வேறு இவர்களுக்கும் பட்டா இன்னும் வழங்கப்படவில்லை. இன்னும் பழுதடைந்த வீட்டுக்கு அமௌண்ட் ஒதுக்கினார்கள். அதை பழுது பார்ப்பதற்கு, அதுவும் மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியால் சேரப்படவில்லை. இப்படியெல்லாம் மக்கள் இன்றும் அவதியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் மக்களுக்கு இந்த பட்டாவை வாங்கி பாற்றி கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மக்களாட்சி மலரணும். மக்களுக்காக நீங்கள் இருக்குன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுங்கள் என்று சொல்லி உங்களை வேண்டி விரும்பி வாணிகரி ஊராட்சியிலிருந்து தம்பி கபாடி ரவி மக்கள் குரலாக ஒலிக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன்.